கடல் விஷயத்துல இந்த அத்துமீறி வருகின்றது என்பது நாங்கள் தான் அத்துமீறி வருகின்றது என்று பேசுகின்றோமே தவிர இந்தியாவின் எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த ஒரு யாரோ அத்துமீறி போனதாக சொல்லவில்லை. அவர்கள் தங்களுடைய மீனவர்களை நியாயப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அது ஒரு புறம். அண்மையில் எங்களுடைய தமிழ் சில கட்சிகளின் பிரதிநிதிகள் தமிழ்நாட்டுக்கு போனார்கள், தமிழக முதல்வரை சந்தித்தார்கள். அவர்களுடன் இந்த மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக இந்த இந்திய மீனவருடைய அத்துமீறல் சம்பந்தமாக எந்த அளவிற்கு உறுதியாகவும் தெளிவாகவும் இறுக்கமாக கதைத்தார்கள் என்பது தெரியாது. ஏதோ இந்திய மீனவர்களுக்கு தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கை தமிழ் மீனவர்களுக்கும் இடையில பிரச்சனைகள் மோதல்கள் இருக்கின்றன, இது எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்ற மாதிரி ஒரு மேலெழுந்த வாரியாக பேசியது போன்ற ஒரு செய்தியைத்தான் நான் அறிய முடிந்தது. ஏன் இறுக்கமாக போய் சொல்ல முடியாமல் இருக்கின்றது? உங்களுடைய படகுகள் ஆயிரக்கணக்கு நூற்றுக்கணக்கு ஆயிரக்கணக்கில் வந்து எங்களுடைய வளங்களை கொள்ளையடிக்கின்றன. இந்த படகுகள், இந்த பெரிய ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? இதெல்லாம் தெரியாமல் என்றால் நாங்கள் இருக்கவில்லை. எனவே இதை நீங்கள் நிறுத்த மாட்டீர்களா, உத்தரவு போட மாட்டீர்களா என்று சொல்லி ஏன் சொல்ல முடியவில்லை? நாங்களும் என்ன செய்கின்றோம் என்றால் அரசியல் தேவைகளுக்காக ஒரு விதமான அரசியல் விபச்சாரம் செய்கின்றோம். எனவேதான் இங்கு நடக்கின்ற விடயமே இருக்கின்றது. இதை பேசுவது பேசாமல் இருப்பது என்ற இடத்தில் நாங்கள் மிக அமர்த்தி வாசிக்கின்றோம். எங்களுக்கு மீனவர்களை காணும் போது கடலுக்கு இந்திய மீனவர்கள் வருவது பெரிய பிரச்சனை போல் அறிக்கை விடுவோம். ஆனா பின்பு நடக்கும் சொன்னால் நாங்கள் அங்காள ஒன்றை கொண்டாடும் போது அதுல நாங்கள் இந்த இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனை தீரும் வரை நாங்கள் இந்திய தூதுவரை சந்திக்க மாட்டோம் என்று சொல்லி எங்களுடைய அரசியல்வாதிகள் முற்றுமுழுதாக ஒரு முடிவெடுத்து நிற்பார்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பெண்களால் கூட கலைக்க மாட்டோம்னு சொல்லி நிற்க மாட்டார்கள். சரி, அவ்வாறு சொல்லியும் மாட்டார்கள். அதான் உண்மை. எனவே அடிப்படையில் என்னன்னு சொன்னால் எங்களிடமே ஒரு தெளிவான பார்வை இல்லை, உறுதியான கொள்கைகள் இல்லை, அரசியலில் நேர்மை இல்லை. எனவே இந்த நிலைமையில நாங்கள் அமெரிக்காவிட்ட போய் கேட்டான்னு அது வெறும் தப்பு வார்த்தையாத்தான் முடியும். சீனாவிடம் போய் இந்த தடை செய்யப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி முறைகளை இந்தியா செய்கின்ற தடுங்கள் என்று சொல்லி சீனாவிடம் நாங்கள் எப்படி போய் சொல்றது? அர்ஜென்டினாவுடைய கடற்கரையில் ஆகக்கூடிய அளவு சட்ட முறையற்ற மீன்பிடி கைத்தொழில் செய்வது சீனாவின் படகுகள் என்று சொல்லித்தான் தகவல்கள் இருக்கின்றன. சீனாவுடைய மிகப்பெரிய ஆழ்கடல் கப்பல்களும் மீன்பிடி கப்பலும் போய் அங்கே மீன் பிடிக்கின்றன. எல்லாமே சட்டவிரோதமானவை. அப்படி பார்க்கும் யார்கிட்ட போய் யார் இந்த முறையீட்டை செய்வது? இந்த நியாயத்தை யாரிடம் கேட்பது?